மதுரை உத்தபுரம் கோயிலை திறந்து வழக்கம் போல் பூஜைகள் நடத்த அனுமதி வழங்கிய தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையும் எதிர்மனுதாரராக சேர்க்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உத்தபுரத்தில் பழமையான முத்தாலம்மன் மாரியம்மன் கோவில் உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு உத்தபுரத்தில் தீண்டாமை சுவர் எழுப்பப்பட்டதால் இரு சமுதாய மக்களிடையே பிரச்சினை ஏற்பட்டது. இது தொடர்பாக இரு தரப்பினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர். இந்த நிலையில் இரு சமுதாயத்தினரும் சமாதானமாக செல்வதாக தீர்மானித்தனர். அதில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கோவிலை நிர்வகிக்கவும் மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கோவிலில் வழிபடவும் முடிவெடுத்தனர். இந்த சூழலில் கடந்த 2014ஆம் ஆண்டில் இரு சமுதாயத்தினரிடையே மீண்டும் பிரச்சினை எழுந்தது. இதையடுத்து கோவில் பூட்டப்பட்டது. இந்த சூழலில் மதுரை மாவட்டம் உத்தபுரத்தைச் சேர்ந்த பாண்டி உத்தபுரத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள முத்தாலம்மன் மாரியம்மன் கோவிலை திறந்து நாள்தோறும் பூஜைகள் நடத்த அனுமதி கோரி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உத்தபுரம் கோவிலை திறந்து வழக்கம் போல் பூஜைகள் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதையடுத்து தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய கோரி அரசு தரப்பில் மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் கோவில் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. கோவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு சொந்தமானது என்றாலும் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வழிபாடு செய்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் கோயில் இன்னமும் திறக்கப்படவில்லை, கோயிலை திறந்தால் அப்பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் காவல்துறையினர் அதனை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு வழக்கில் பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.